தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. எண் 2 பிறந்தவர்களுக்குரிய சகல பலன்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை. எண் 2 பிறந்தவர்களுக்குரிய பலன்கள்: சந்திரன் நட்சத்திரம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 2ஆம் எண்ணை பற்றி அனைத்து நூல்களும் மக்களை தேவையில்லாமல் பயப்படுத்துகின்றன. உண்மை அதுவன்று. பெரும் மரங்கள் சாய்ந்தாலும் நாணல் மட்டும் நிலைத்து நிற்கும். ஒவ்வொரு வாழ்விலும் புயல், அதாவது சோதனைகள் என்பது நிச்சயம் ஏற்படும். அதற்கு எந்த எண்ணும் விதிவிலக்கல்ல. மற்ற எண்காரர்கள் துவண்டு விடும் போது இவர்கள் மட்டும் வாழ்க்கையின் சோதனைகளில் வளைந்து கொடுத்து முன்னேறி விடுவார்கள். அம்பாளின் அருள் பெற்ற எண் 2ஆம் எண்தான். பகலுக்கு ராஜா சூரியன் என்று சொன்னால் இரவுக்கு ராணி சந்திரன். சூரியன் தந்தைக்காரன், சந்திரன் மாதாக்காரன். எனவே இந்த எண்காரர்களிடம் பெண்மையும் மென்மையும் உண்டு. இவர்கள் ஓரளவு தடித்த தேகத்தினர் தான். இதில் பிறந்த ஆண்கள் சுருட்டை முடியையும் பெண்கள் நீண்ட முடியையும் கொண்டவர்கள். இவர்கள் எவ்வளவு தூரம் வளைந்து கொடுக்கின்றார்களோ பல சமயங்களில் அதைவிட கடின சித்தராகவும் மாறிவிடுவார்கள். மனத்தினால் செய்யும் தொழில்களில், அதாவது கற்பனை, கவிதை, திட்டமிடுதல் போன்றவற்றில் மிகவும் விருப்பமுடன் ஈடுபடுவார்கள் எண் 2க்குரியவர்கள். இவர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் குணம் உள்ளதால் மக்களால் பெரிதும் விரும்பப்படுவார்கள். கற்பனை கலந்து கவர்ச்சியுடன் பேசுவதால் இவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது. பெரும்பாலானோருக்கு முன்னோர் சொத்துக்களும் இருக்கும். இந்த எண்ணின் ஆதிக்கம் குறைந்தவர்கள் வீண்பிடிவாதம் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக் கொள்வார்கள். நீதிமன்ற வழக்குகளிலும் சிக்கலை தந்துவிடும். முன்னோர் சொத்துக்களையும் இழக்க நேரிடும். மனதில் நிம்மதி இருக்காது. இவர்களின் வெற்றிக்கு அல்லது தோல்விக்கு ஒரு பெண்ணே காரணமாக இருப்பார்கள். காரணம், இவர்களுக்கு சந்தேக குணம் அதிகம் உண்டு. இதனால் முழுமையாக யாரையும் நம்பாமல் திரும்ப திரும்ப மற்றவர்களுடன் சந்தேகம் கொள்வதால் தான் இவர்களுக்கு எதிரிகள் உருவாகின்றார்கள். எதையும் பதட்டத்துடனும் ஒருவித சோம்பலுடனும் அணுகும் குணத்தினையும் மாற்றிக்கொண்டால் இவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள். முக்கிய காரியங்கள் எவற்றையும் சட்டென முடிக்காமல் காலத்தை கழித்துவிட்டு பின்பு அவசரமாக செய்து முடிப்பார்கள். ஒரு மாதத்தின் இறுதியில்தான் அவசரமாக உட்கார்ந்து அந்த மாதத்தின் வேலையை முடிப்பார்கள். தங்களுடைய வாக்குறுதிகளை இவர்கள் காப்பாற்றுவது மிகவும் சிரமம். திருநெல்வேலி சென்றவுடன் அல்வா வாங்கி அனுப்புவதாக சொல்வார்கள். ஆனால் அனுப்ப மாட்டார்கள். சந்திர ஆதிக்கம் நன்முறையில் அமைந்திருந்ததால் நல்ல திட்டங்கள் போட்டும் அவற்றில் வெற்றியும் அடைந்து விடுவார்கள். உதாரணமாக தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி. தங்களிடம் பல திறமைகள் இருந்தும் துணிந்து செயல்பட விரும்ப மாட்டார்கள். இல்லாததை கற்பனை செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவார்கள். காலையில் சுறுசுறுப்புடன் தொடங்குவார்கள். ஆனால் மாலைக்குள் ஊக்கம் குறைந்து சோர்ந்துவிடும் இயல்பினர்தான் 2ஆம் இலக்கக்காரர்கள். 10வது முறை தடுக்கி விழுந்தவனிடம் பூமி தாய் முத்தமிட்டு சொன்னது, மறந்து விடாதே, நீ 9வது முறை எழுந்து நின்றவன் என்று. கவிஞர் கவிதாமணியின் இந்த புது கவிதையின் வரிகளை மறக்காமல் கடைபிடித்தால் இவர்களது வாழ்வில் இன்பம் நிச்சயம். முக்கிய குறிப்பு: விதி எண் 2ஆக வரும் அன்பர்கள் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலிகள் தான். திருமணமானவுடன் தான் அம்பாளின் அனுக்கிரகத்திற்கு உட்படுவார்கள். வசதியுடன் மனைவி அல்லது மனைவி வந்தவுடன் வேலை, வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவை இந்த எண்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இவர்களுக்கு பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று தொழில் வியாபாரம் அமைந்தால்தான் நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல இன்பங்கள் அடையலாம். இவர்கள் நடையில் எப்பொழுதும் வேகம் உண்டு. செல்வத்தை சேர்ப்பதில் மிகவும் ஆசையுடையவர்கள். உலக சுகங்களை அனுபவிப்பதிலும் மிகவும் நாட்டமுள்ளவர்கள். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் குணம் உள்ளவர்கள். மனோவசியம் மற்றும் மந்திர தந்திரங்களிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டு. தாய்மையின் இயல்பான பாசம், குடும்பப்பற்று, தேசபக்தி, ஊர்பற்று, தமிழ் பற்று ஆகியவை இவர்களுக்கு உண்டு. இவர்களது நோய்கள்: அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதால் வயிற்றுக்கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும். சந்திரனின் ஆதிக்கம் குறையும் போது சிறுநீரக கோளாறுகள், மனச்சோர்வு, மூலவியாதிகள் தோன்றும். இவர்களுக்கு நீர்த்தாக்கம் அதிகம் உண்டு. தண்ணீர்,
காஃபி, டீ மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். எனவே இவர்கள் குடிப்பழக்கத்துக்கு மட்டும் ஆளாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு அடிமையாக்கி விடுவார்கள். பூசணி, பரங்கி, வெள்ளை பூசணி, முட்டைக்கோஸ் ஆகியவற்றை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சளி தொந்தரவுகளுக்கும் அடிக்கடி இவர்கள் ஆட்படுவார்கள். மற்ற முக்கிய ஆலோசனைகள்: பல அன்பர்கள் தங்களின் குறைகளை மறைத்துக் கொண்டு வாழுகின்றவர்களாக, இரண்டே குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வெளியே தைரியமுடையவர்களாக தோன்றினாலும் உள்ளத்தில் பெண்மையே, அதாவது பயமே மேலோங்கி நிற்கும். எனவே இவர்கள் ஒரு வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து அவரின் ஆலோசனைகளின் பேரில் காரியங்களை செய்து வர வேண்டும். திருமண வாழ்வில் அதிர்ஷ்டம் இருந்தாலும் தங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணில் பிறந்த பெண்களை மணந்து கொண்டால்தான் இவர்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். இல்லையென்றால் குடும்ப பிரச்சனைகள் கடைசி வரை இருந்து கொண்டே இருக்கும். இவர்களின் திருமணத்துக்கு 1, 3, 5, 6 ஆகிய எண்களில் பிறந்த பெண்கள் ஏற்றவர்கள். இருப்பினும் 7ஆம் தேதி பிறந்த பெண்ணே, அதாவது பிறவி எண், கூட்டு எண் மிகவும் சிறந்தவர்கள். ஆனால் 8 அல்லது 9 எண் உடைய பெண்களை மட்டும் மணக்கவே கூடாது. பின்பு வாழ்க்கையே நரகமாகிவிடும். 1ஆம் எண் பிறந்த பெண்ணும் இவர்களை அடக்கி ஆட்கொள்வாள். நல்ல வழித்துணையாக அமைவாள். எனவே மனம் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் தங்களுடைய திருமணங்களை 1, 10, 19, 28, 6, 15, 24, 7, 16 மற்றும் 25ஆம் திகதிகளும் மற்றும் 1, 6, 7 என் கூட்டு எண்களாக வரும் தினங்களிலும் செய்து கொள்ள வேண்டும். இவர்கள் 1, 2, 4, 7 ஆகிய எண்களில் பிறந்த அன்பர்களை தொழில் கூட்டாளியாக ஏற்றுக்கொள்ளலாம். 5ஆம், 6ஆம் நடுத்தரமானதுதான். 9 எண்காரர்களையும் 8ஆம் எண்காரர்களையும் கூட்டாளிகளாக சேர்க்க வேண்டாம். இவர்களுக்கு 7, 5, 6, 1 ஆகிய நாட்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைவார்கள். எண் 2 சிறப்பு பலன்கள். எண் 2 என்பது மனோகாரனாக சந்திரனுக்கு உரியதாகும். இந்த எண் பெண்மை தன்மை கொண்டது. எனவே இந்த எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மனோபலமும் கற்பனை திறனும் இயற்கையிலே இருக்கிறது. எண்ணின் பலம் குறைந்தால் தன்னம்பிக்கை குறையும். மனதில் பல வீண் ஐயங்களும் ஏற்படும். உலகத்தின் கவிஞர்கள் இவர்கள்தான். தங்களின் காரியங்களை பல கோணங்களில் சிந்தித்த பின்பே தொடங்குவார்கள். இதனால் காரியம் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. இவர்களது மனத்தின் வேகத்துக்கு ஏற்றவாறு இவரது செயல்களில் வேகம் இருக்காது. எனவே இவர்களை கற்பனைவாதிகள் என்று உலகம் சொல்கிறது. பேசிக்கொண்டே இருப்பதில் இன்பம் காண்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பல கோணங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசுவார்கள். சிலர் மிகவும் கஞ்சத்தனமாக பணம் சேர்ப்பார்கள். வேறு சிலரோ பெரும் செலவாளிகளாக இருப்பார்கள். மனச்சோர்வு வராமல் இவர்கள் பார்த்து கொண்டால் செயல்களில் வெற்றி கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய அழகிய கற்பனைகள் இவர்களுக்கு உண்டு. புதிய புதிய கற்பனைகள் இவர்களுக்கு உண்டு. புதிய புதிய எண்ணங்களும் திட்டங்களும் இவர்களுக்கு தோன்றலாம். இவர்கள் தண்ணீரால் பஞ்சபூதம் குறிக்கப்படுகின்றார்கள். எனவே பெரும் பிடிவாதம் கொண்ட மனிதராகவோ அல்லது பயந்து நடுங்கும் கோழைகளாகவோ இருப்பார்கள். எனவே இவர்கள் தங்களுடைய குறைகளை அறிந்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். பெரும் ஓவியர்கள், கலைஞர்கள், பாடகர்கள், இலக்கியவாதிகள் எல்லாம் இந்த எண்ணில் பிறந்தவர்கள்தான். அடுத்தவர்களை குற்றம் சொல்லும் குணத்தையும் வீண் டம்பா பேச்சையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்து வரும்போது தற்கொலை எண்ணம் கூட தோன்றும். தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மிகவும் பிரியமுள்ளவர்கள். தண்ணீரில் சிலருக்கு கண்டங்கள் ஏற்படலாம். எப்படியும் வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட்டு அவற்றின் மூலம் பல நன்மைகள் அடைவார்கள். அடுத்தவர்களுக்கு பெரிதாக யோசனை சொல்வார்கள். ஆனால் தங்களுடைய அளவில் குறைவாகவே பயன்படுத்திக் கொள்வார்கள். தெய்வ பக்தியும் உண்டு. தங்களின் செயல்கள் மீதே இவர்களுக்கு பல ஐயங்கள் தோன்றும். சரியாகத்தான் செய்தோமா இல்லையா என்று பல தடவைகள் குழம்புவார்கள். இவர்கள் உணர்ச்சி மயமானவர்கள். கோபம், பிடிவாதம், ஆத்திரம் போன்ற குணங்கள் இவர்களுக்கு உண்டு. இந்த குணங்களை தவிர்த்து கொண்டால் தங்களுடைய மக்களின் மத்தியில் செல்வாக்கு அடையலாம். இந்த எண்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறையவே உண்டு. குறிப்பாக பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும்.
பொதுவாக இவர்களுக்கு தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு மிக இளவயதிலேயே திருமணம் நடக்கலாம். பெரும்பாலும் பெண்களால் உதவிகள் கிடைக்கும். சில பெண்களால் இவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பும் உண்டு. காதல் செய்வதில் மிகவும் விருப்பம் உண்டு. வரி வரியாக கற்பனைகளை எழுதுவார்கள். ஆனால் சந்தேக குணம் நிறைந்துள்ளதால் திருமண வாழ்வு பாதிக்கப்பட்டுவிடும். இவர்கள் தியானம், யோகாசனம் போன்ற இயற்கையான பயிற்சிகளை மேற்கொண்டால் வலுவான மனமும் அலைப்பாயாத எண்ணங்களும் ஏற்படும். விளையாட்டுகளில் நாட்டம் செல்லும். உள்ளரங்க விளையாட்டுகளை மிகவும் விரும்புவார்கள். எண்பலம் அதிகமானால் ராமனாக இருப்பார்கள், குறைந்தால் ராவணனாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை பொதுவாக குறைவாகவே இருக்கும். பல பொருட்களில் ஒரே நேரத்தில் மனம் செலுத்துவதால் எதையும் ஆழமாக செய்ய தெரியாது. எந்த நேரத்திலும் வாழ்க்கையில் இடறி விழுந்து விடுவோம் என்ற ஐயம் இருக்கும். எனவே எச்சரிக்கை உணர்வும் அதிகமாகவே இவர்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் ஆபத்தான முடிவை, அதாவது ரிஸ்க் எடுக்க தயங்குவார்கள். அலுவலகத்திலும் வீட்டிலும் எந்த பணியையும் முழுமையாக மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க மாட்டார்கள். சஞ்சல சுபாவம், சபல சித்தமும் இவர்களுடன் கூட பிறந்தவைகள்தான். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் காரணமற்ற கவலைகளை தங்களை வருத்திக் கொள்வார்கள். நடக்கக்கூடாது, நடக்க முடியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் கற்பனை செய்து கொண்டு இவை நடந்துவிடுமோ என்று எண்ணி எண்ணி குழம்புவார்கள். எந்த அளவுக்கு துணிச்சலாக பேசுகின்றார்களோ அந்த அளவுக்கு மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு என தனித்த பண்போ பழக்க வழக்கமோ இருக்காது. எப்போதும் மற்றவர்களை பார்த்து அவர்களின் நடை உடைகளை பின்பற்றுவார்கள். இதனால் இவர்களுடைய இயல்பும் பழக்க வழக்கங்களும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். தங்கள் எடுக்கும் முடிவினையும் அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள். எதை பற்றியும் விவாதம் செய்வதில் மட்டும் மிகவும் ஈடுபாடு உண்டு. முக்கிய ஆலோசனைகள். 2ஆம் எண் சந்திரனுக்குரியது. சந்திரன் நன்றாக பிரகாசிக்க சூரியனின் உதவி தேவை. சூரியன் இல்லை என்றால் சந்திரனுக்கு பிரகாசம் இல்லை, மதிப்பும் இல்லை. அதே போன்றே 2ஆம் எண் வருகின்ற அன்பர்கள் பிறவி எண் அல்லது கூட்டு எண் ஒருவரது ஆலோசகர் ஒருவரை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அவர் அடுத்த மதம் அல்லது இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்கள் அவர் தமது சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள். சரியான ஆலோசகர் ஒருவரை தேர்ந்தெடுத்த பின்பு அவரின் ஆலோசனைப்படியே தங்களின் காரியங்களை செய்து வர வேண்டும். இதனால் மனதில் தன்னம்பிக்கையும் திட்டமிட்டபடி செயல்களும் உருவாக்கும். வெற்றிகள் தொடரும். ஆலோசகர் கிடைக்காவிட்டால் அவர்களின் இஷ்டப்பட்ட இறைவனின் சன்னிதானம் சென்று தட்சிணாமூர்த்தி முன்பு சிறப்பானது. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு இறைவனின் கருணை இயற்கையிலே மிக அதிகமாக உண்டு. இதன் மூலம் நல்ல வழித்தூண்டல்களும் செயல் முன்னேற்றமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். திரவ உணவுகளே இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. டீ, காஃபி, பானங்கள் ஆகியவற்றை விரும்பி அருந்துவார்கள். மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இவர்களுடைய வாழ்க்கை மதுவாலேயே அழிந்துவிடும். குடும்ப வாழ்க்கை. இந்த எண்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக செல்லப்படவில்லை. சிறிய பிரச்சனைகளையும் கூட பெரிதுபடுத்திக் கொண்டு மனைவியிடம் சண்டை போடுவார்கள். குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாக்கும். குழந்தைகளாலும் நிம்மதி குறைவு. எனவே தங்களுக்கு வருகின்ற மனைவியின் பிறந்த எண்களை முன்பே நல்ல முறையில் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் இவர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். இவர்கள் தங்களது குடும்பத்தில் உள்ள மனைவி, குழந்தைகளை நம்ப வேண்டும். அவர்களுடன் ஒத்துழைத்து அவர்களிடம் அன்பு காட்டினால் பின்னர் அவர்களால் நல்ல இன்பமான வாழ்க்கை அடையலாம். எந்த நிலையிலும் குடும்ப நிர்வாகத்தை தங்களிடமே வைத்துக் கொள்ளாமல் மனைவி அல்லது தாயாரிடம் ஒப்படைத்து விட்டால் பாதி குழப்பங்கள் வராமல் தடுத்து விடலாம். உடல் அமைப்பு. இவர்கள் உயரமானவர்களாக இருப்பார்கள். சந்திரனின் வலிமை குறைந்ததால் நடுத்தர உயரமாக அல்லது குள்ளமாக இருப்பார்கள். நல்ல சதைப்பற்றுள்ள உடம்பை உடையவர்கள். உடல் பலம் இராது. உருண்டையான முகமும் அகன்ற கண்களும் கனத்த இமைகளும் இவர்களுக்கு உண்டு. பெற்கள் சீராக இருக்காது. நொந்தி விழுவதை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட நாட்கள்.
ஒவ்வொரு மாதத்திலும் 7, 16, 25 திகதிகளும் எண் 7 வரும் தினங்களும் மிகவும் அதிர்ஷ்டமான தினங்கள். 2, 11, 20, 29 திகதிகளும் நடுத்தரமான நன்மையே நடக்கும். 1, 10, 19, 28 ஆகிய திகதிகளில் சாதகமான பலன்கள் நடைபெறும். 8 மற்றும் 9 எண்கள் இவர்களுக்கு கெடுதல் செய்பவை. ஒவ்வொரு மாதத்திலும் 8, 9, 18, 26, 17, 27 ஆகிய திகதிகள் துரதிர்ஷ்டமானவை. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்ட ரத்தினம் உலோகம். வெள்ளி நன்மை தரும். வெள்ளியுடன் தங்கத்தையும் சேர்த்துக் கொண்டால் நல்ல பலன்களை அடையலாம். முத்து, சந்திரகாந்தக்கல், வைடூரியம் ஆகியவை அணிந்தால் அதிர்ஷ்ட பலன்கள் அடையலாம். பச்சை ரத்தினக்கல், ஜெட் எனும் கற்களையும் அணியலாம். நல்ல பலன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள். பச்சை கலந்த வர்ணங்களும் லேசான பச்சை, மஞ்சள், வெண்மை நிறங்களும் அதிர்ஷ்டமான நிறங்கள். கருப்பு, சிவப்பு, ஆழ்ந்த நீலம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். 2ஆம் எண் குறிக்கும் திகதிகளில் பிறந்தவர்களுக்குரிய பலன்கள் இது. 2ஆம் திகதி பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியத்தை ஏற்று செயல்படுவார்கள். கற்பனை சக்தியும் அதிகம் இவர்களுக்கு உண்டு. சாந்தமும் அமைதியும் உடையவர்கள். மக்கள் சீர்திருத்த எண்ணங்களும் உருவாக்கும். பேச்சுவார்த்தைகள் மூலமே பிரச்சனைகளை தீர்க்க விரும்புவார்கள். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நடிகர்கள் போன்றோர் உருவாக்கும் நாள் இது. 2ஆம் எண்ணின் முழு ஆதிக்கமும் கொண்டது. 11ஆம் திகதி பிறந்தவர்கள் விளையாட்டில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். தெய்வீக ஆற்றல் உண்டு. வாக்கு பலிதமும் உண்டு. பொதுநலத்திற்காக தங்களுடைய அறிவை பயன்படுத்துவார்கள். இதனால் பல சோதனைகளும் உண்டாகும். தேவைக்கு ஏற்ற பொருளாதாரம் நிச்சயம் உண்டு. நிம்மதியான வாழ்க்கை உண்டு. தங்களது திறமைகளை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டால் பொருளாதார நிலையை மிகவும் உயர்த்தி கொள்ளலாம். ஆனாலும் மனம் வராமல் தயங்கி நிற்பார்கள். 20ஆம் திகதி பிறந்தவர்கள் மற்ற மக்களுக்காக உரிமையுடன் போராடுவார்கள் இவர்கள். ஆனாலும் பேராசை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுயநலத்தை விட்டுவிட்டால் பெரும் புகழும் செல்வமும் வந்து சேரும். பல மக்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். கற்பனை வளம் நிறைந்தவர்கள். தங்களது உணர்ச்சிகரமான பேச்சினால் மக்களை வசியம் பண்ணும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. அது ஆணவமாக்க மாறாமல் பார்த்து கொண்டால் வாழ்க்கை நன்கு அமையும். 29ஆம் திகதி பிறந்தவர்கள் 2ஆம் எண்ணின் ஆதிக்கம் மிகவும் குறைந்த எண்தான் 29. இதனால் இவர்கள் போராடும் மனோபலம் உடையவர்கள். பிரச்சனைகளை வாய்ச்சமார்த்தியத்தாலும் தேவைப்பட்டால் வன்முறையிலும் கூட இறங்கி சமாளிக்க தயங்க மாட்டார்கள். திருமண வாழ்க்கை பல பிரச்சனைகளை உடையதாக இருக்கும். பஞ்சாயத்து வரை சென்று குடும்ப பிரச்சனைகள் தீரும். தங்களுடைய ஆற்றலை நல்ல காரியங்களுக்காக செலவிடவில்லை என்றால் இவர்கள் சமூக விரோதியாக மாறவும் வாய்ப்பு உண்டு. சமுதாயத்துக்கே இவர்களால் தொந்தரவு ஏற்படலாம். சர்வாதிகாரிகள் பலர் இந்த எண்ணில் பிறந்தவர்கள்தான். கடத்தல், கள்ளச்சந்தை போன்றவற்றில் கூட ஈடுபட தயங்க மாட்டார்கள். அதிகாரிகளாக இருந்தால் லஞ்சம், கள்ள கையெழுத்து போன்றவற்றில் ஈடுபடவும் துணிவார்கள். 29ஆம் திகதியில் பிறந்தவர்கள் நல்லவர்களால் பல அரிய சாதனைகளும் உலகில் நிகழ்ந்துள்ளன. தங்களுடைய வாழ்க்கை பாதையை சரியான பாதையில் விடாப்பிடியாக நடந்தால் இவர்கள் மனிதர்களில் மாணிக்கமானவர்கள். வீராப்பு பேச்சும் நல்லவர் போன்ற நடிப்பும் இவர்களுக்கு உண்டு. எதுக்கும் ஆட்சேபனை எழுப்பும் பிடிவாதமும் உண்டு. கூட்டு எண்ணை பொறுத்து வாழ்க்கையின் முடிவு அமையும். முக்கிய குறிப்பு: சந்தர்ப்பங்கள் இவர்களை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இதை விட்டுவிட்டு இவர்கள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி முழு மனதுடன் செயலாற்றினால் எளிதில் இவர்களை வெற்றி மகள் தேடி வருவாள். 2ஆம் எண் ஆதிக்கத்திற்கான தொழில்கள். இவர்கள் கலை மற்றும் தண்ணீர் தொடர்புள்ள தொழில்களை செய்வார்கள். திரைப்படம் தயாரிப்பது, பத்திரிகை நடத்துதல் மற்றும் எழுதுதல் ஆகியவையும் ஒத்து வரலாம். பேச்சாளர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள், பாடல் எழுதுபவர்கள் போன்றவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். விவசாயம், ஜவுளி வியாபாரம்,
நகை, வெள்ளி ஆபரணங்கள் விற்பனை, புகைப்பட தொழில் ஆகியன இவர்களுக்கு நன்கு அமைகின்ற தொழிலாக அமையும். துணி தைத்தல், துணி வெளுத்தல், மர வியாபாரம், வாசனை திரவியங்கள், காய்கறிகள் விற்பனையும் இவர்களுக்கான தொழில்தான். கற்பனை சக்தி அதிகமுள்ளதால் மனோவேகம் அதிகமாக இருக்கும். இவர்கள் பேச்சில் வல்லவர்களாக இருப்பதால் வக்கீல் தொழில், வாக்குவாதம் செய்தல் போன்றவற்றையும் ஒத்து வரும். மனதில் சந்தேகமும் தைரியமும் எப்போதும் இவர்களுக்கு வாட்டி வரும். அவற்றை தகுந்த குருவின் மூலம் ஆலோசனைகளை பெற்று நீக்கிக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நவக்கிரக மந்திரங்கள். சந்திரன். சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சந்திர திசை அல்லது சந்திர அந்தர் திசையின் போது சந்திரனின் கடவுளான கௌரியை தினமும் வழிபட வேண்டும். தினசரி அன்னபூர்ணா சோஸ்திரம் படிக்க வேண்டும். தொண்டு. திங்களன்று நன்கொடையாக மாட்டுப்பால் அல்லது அரிசி கொடுக்க வேண்டும். நோன்பு நாள் திங்கள். பூஜை தேவி பூஜை. ருத்ராட்சம் 2ஆம் முக ருத்ராட்சம் அணிய வேண்டும். சந்திர பகவான் தோஷங்கள் நீங்கிட சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் உடுத்தி முத்து மாலை அணிவித்து வெண்ணிற மலர்களால் அலங்காரம் செய்து முருகன் சமைத்தினால் யாகம் செய்து சந்திர மந்திரங்கள் ஓதி பச்சரிசியால் செய்த பாலெண்ணம் நைவேத்தியம் வைத்து அசோவேரி ராகத்தில் சந்திர கீர்த்தனைகள் இசைத்து தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். சந்திர தோஷம் நீங்க வெண்ணிற ஆடைகள் அணிவதும், பௌர்ணமி விரதம் இருப்பதும், முத்தாபரணங்கள் அணிந்து கொள்வதும், வெண்ணிற ஆடைகள் மற்றும் அரிசி தானம் செய்வதும் சிறந்த பலன்களை தரும். சிறப்பான சில குறிப்புகள். எண் 2. எண்ணுக்குரிய கிரகம் சந்திரன். அதிர்ஷ்ட திகதிகள் 7, 16, 25. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், ஞாயிறு, வெள்ளி. அதிர்ஷ்ட மாதங்கள் பிப்ரவரி, ஜூலை, நவம்பர். அதிர்ஷ்ட ரத்தினங்கள் முத்து, வைடூரியம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறங்கள் வெண்மை, வெளிர்பச்சை, மஞ்சள் இவைகளும் ஏற்றவை. அதிர்ஷ்ட தெய்வங்கள் அம்பாள், வெங்கடாஜலபதி, பைரவி. அதிர்ஷ்ட மலங்கள் வெள்ளை அள்ளி, ஜாதிப்பூ. அதிர்ஷ்ட தூப தீபம் சாம்பிராணி தூபம் மற்றும் தீபம். அதிர்ஷ்ட சின்னங்கள் நெறி, மான், பசு, கப்பல், நீர்நிலைகள், பிறை நிலா, ராணி, சங்கு. அதிர்ஷ்ட மூலிகைகள் நத்தை, சூரி, வெள்ளருக்கு. அதிர்ஷ்ட யந்திரங்கள் துர்கா யந்திரம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட உலோகம் வெள்ளி. ஆகாத எண் மற்றும் கூட்டுத்தொகை 8, 9. ஆகாத திகதிகள் 8, 9, 17, 18, 26, 27. ஆகாத நிறம் கருப்பு, சிவப்பு, அடர் நீலம். ஆகாத கிழமை செவ்வாய், சனி. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com